அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கால் ராத்திரி அப்படின்ற ஒரு சூப்பரான ஒன் நைட் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு காதல் ஜோடிகள் நள்ளிரவு ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. இதனால உதவிக்காக ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து சேருது. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றதான் நாம இப்போ இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ணிட்டு அண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காதல் ஜோடி அப்படின்ற மாதிரி சொன்னா இல்லையா, அவங்க தான் நள்ளிரவுல கார்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க யூசுவலா பிளான் பண்ணிருந்த வழி வேற. இப்படி போனா கிட்டையா இருக்கும், இது கொஞ்சம் ஷார்ட் கட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வழியை பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட காதலன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். காதலி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் திடீர்னு இவங்களோட வண்டி முன்னாடி ஏதோ ஒன்று விழ ஆரம்பிக்குது. பட்டு அப்படி ஒரு ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஒன்னும் புரியாம ரெண்டு பேரும் எழுந்து பார்க்கும்போது இவங்களோட காதலன் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவனோட வண்டிக்கு கீழே, அதாவது கரெக்டா அந்த வீலுக்கு கீழே ஒரு நபரோட உடல் மாட்டி கிடக்குது. அந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த மனுஷன் கார்ல இருந்து கூட இறங்கல, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அது மேற்கொண்டு கீழே இருக்க நபரை பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண ஏடா கூடமா வீல்ல கை கால்கள் அப்படின்ற எல்லாமே நசுங்கி போய் கிடக்குது. ஸோ ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. நம்ம பிளான் பண்ணிட்டு போன விஷயங்கள் வேற, இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் வேறையே பெரிய மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பெரிய மாதிரி துர்கான்ற ஒரு கேரக்டர் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கோயிலுக்கு போறாங்க. அர்ச்சனைகள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களோட குழந்தையோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கணவரோட பேரை இன்டென்ஷன்லாம் சொல்லாம விட்டு போகும்போது எழுதிக்கிட்டே இருக்க நபர் உங்களோட கணவரோட பேரை மறந்துட்டீங்களே பெரிய மாதிரி அதை ஆட் பண்ணி கொடுக்கும்போது இவங்க கோயிலுக்குள்ள போறாங்க. அண்ட் கடவுளை வழிபட்டுட்டு இவங்க இந்த நாட்டிய கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போய் நிறைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அண்ட் வெளியில வராங்க. சரளா அப்படின்ற ஒரு லேடிக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த லேடி இவங்க கிட்டதான் வேலை செய்வாங்க. சோ ரொம்ப நாட்கள் நீ லீவ் எடுத்துக்கிட்டே இருக்க, இன்னைக்கு வராததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் ஒரு மாதிரி சோகப்பட்டுக்கிட்டு, என்னோட கணவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவரை பார்க்க வந்திருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க கோபம் அடைகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க இருக்கிற ஒரு குழந்தை இந்த சரளாவோட வீட்டு பக்கத்துல தான் இருக்கும். அவங்க கிட்ட விசாரிக்கும் போது, அதாவது அந்த குழந்தை கிட்ட விசாரிக்கும் போது இவங்களோட கணவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ இல்லாத ஒரு கணவருக்காக இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு, அந்த செலவு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய முறை இந்த துர்கா கிட்ட பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒழுங்கு முறைதான் என் பணத்தை திருப்பி கொடுக்குறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இவங்க எப்பயுமே ஈவினிங் வீட்டுக்கு போறதுதான் வழக்கமா இருக்கும். இன்னைக்கு கோயில் திருவிழா ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுனால சோ மதியமே கிளம்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு கரெக்டா பீரியட்ஸ் ஆயிடுது. இதனால கோயிலுக்கு போக முடியாத ஒரு சோகம் அவங்களோட முகத்துல நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. அது கூடவே கிளம்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஷேர் ஆட்டோல போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்க நபர் லைட்டா இடிச்சிட்டார். இதனால அந்த நபர் ஆட்டோவை மறிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க இதை கவனிக்கிறாங்க. எதுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி, பக்கத்துலதான் என்னோட வீடு இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்க இந்த விஷயத்த ஆட்டோல இடி வாங்கினார் இல்லையா, அந்த நபர் கவனிக்கிறாரு. அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ காடு மாதிரி இருக்க ஒரு இடத்துலதான் இவங்களோட வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போய் டிவி ஆன் ஆகிட்டு இருக்கதை பாக்குறாங்க. ஆஃப் பண்ணிட்டு உங்களோட ரூமுக்குள்ள போகலான்னு ட்ரை பண்ண இது நேரம் வரைக்கும் சரளா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்து இல்லையா, அந்த கேரக்டர் இவங்க கணவரோட ஒன்னா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. பயந்து போய் வெளியே வரும்போது இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த நபர் இவங்கள பாக்குறாரு. அப்படியே பிடிக்கிறாரு. இவங்களோட கழுத்துல இருக்க செயினை அறுத்துக்கிட்டு அவங்கள போர்ஸா தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போக இவங்க போய் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ல மோதி அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல விழுந்து போறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களோட கணவரும் அந்த சரளாவும் வெளியே வரதுக்குள்ள நடந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். கணவர் வந்து பாக்குறாரு, என்ன நடந்ததுங்க, அவ எங்க இருந்து வந்தானே தெரியல, என்னோட மனைவி இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி நின்னுகிட்டே இருக்கும்போது சரளா இருக்காங்க இல்லையா, முதல்ல பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போக போக அவங்களோட மொத்த ஆட்டிடியூடும் மாற ஆரம்பிக்குது. எத்தனை நாட்கள் என்ன குடும்பப்படுத்தின, இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த வாய்ப்புக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ உன்னோட மனைவி இறந்து போயிட்டா, இனிமேல் நம்மளை தடுக்க யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த நபர்கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல இருக்க அந்த கார்ல வந்து 2 கேரக்டர்ஸ் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ வேக வேகமா நடந்து பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கான்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட வீடு, அதாவது அந்த சரளாவும் அவங்களோட கள்ளக்காதலன்னு இருக்க வீடு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. உதவி கேட்டு நின்றுகிட்டே இருக்கும்போது அவங்க வேக வேகமா வெளியே வராங்க. சரளாக்கும் இவங்கள இங்க இருந்து எப்படியாவது துரத்தணும் அப்படின்ற தாட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. ஃபர்தரா எதுவும் ரிவீல் பண்ணாம, நீங்க எதுக்காக இங்க இருந்திருக்கீங்க, ஆமா உதவி வேணும் அப்படின்னா டவுனுக்கு போலாமே, இங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி பேசி அவங்களை இங்க இருந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி
பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா இவங்களோட கள்ளக்காதலன் நின்னுகிட்டு இருக்காரு. அந்த வந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்ததும் இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவங்க கிட்ட வழிஞ்சு குழஞ்சு பேசிக்கிட்டு வெளியில பயங்கரமா மழை வர மாதிரி இருக்கு, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு தான் நீங்க வந்தீங்க, உள்ள இருக்கு வாங்க நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு மாதிரி புள்ள கூட்டு போய் எல்லா சலுகைகளும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சரளாவும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக நீ அவங்கள உள்ள சேர்த்துக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை பார்த்ததும் எல்லாம் மறந்து போயிடுச்சா அப்படின்னு மாதிரி இவரை மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷரும் அவங்க உதவி அப்படின்னு மாதிரி தான் வந்திருக்காங்க, எந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது, அவங்க சீக்கிரமா போயிடுவாங்க, ஒன்னும் வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு வந்திருக்காங்க இல்லையா. அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரண்ட் இல்ல அப்படின்றதுனால இவங்க 4 பேருக்கு நடுவில் சின்ன டாபிக் வந்து போக ஆரம்பிக்குது. அது மூலமா வந்தவங்க பேர் பாத்தீங்கன்னா இந்த சூர்யா ஜோயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க உள்ள வரும்போது. ஆனா இங்க அந்த நபர் இருக்கா இல்லையா, ஸ்ருதி அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சரளா ஏற்கனவே இவங்க மேல ஒரு மாதிரி சந்தேகத்துல தான் இருக்காங்க. ஆமா வந்ததும் ஜோயா நீங்க இப்ப சுத்தின்னு கூப்பிடுறீங்களேன்னு சொல்லும் போது இந்த மனுஷன் அவளோட பேர் ஜோயா தான், ஆனா நான் சுத்தின்னு செல்லமா கூப்பிட்டு பழகிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே இருக்கு. எதிரில் இருக்கு அந்த ஸ்ருதி இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு குழந்தைகள் ஏதாவது இருக்காங்களான்னு கேட்கும்போது இவங்களோட 2 பேரோட முகமும் மாற ஆரம்பிக்குது. ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ துர்கா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, உள்ள வந்து திருடன் தான் இதை பண்ணிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி கேஸ் எல்லாத்தையும் கொடுத்து அப்படியே இந்த கேஸை சால்வ் பண்ணி வச்சிடுறாங்க. அண்ட் இது நேரம் வரைக்கும் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த கள்ள காதல் இங்க அபிஷியலா மாற ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். சரளா இருக்காங்க இல்லையா, மொத்த ஃபேமிலியும் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட 2 குழந்தைகள், அதாவது துர்காவோட 2 குழந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த 2 குழந்தைகளையும் பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் வாங்கிட்டு இந்த 2 பேரும் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ குழந்தைங்களுக்கு வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப கலிப்பா இருக்கு. இருந்தாலும் இவங்களோட அம்மா இந்த வீட்டுல இருந்தாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்றது குழந்தைகளுக்கு தெரிஞ்சாலும் அம்மா நம்ம தூக்கத்துல இருக்கும்போது நம்ம பக்கத்துல இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு, அம்மா நம்ம கூடவே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவங்க சொல்ற எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். குறிப்பா இந்த குழந்தைகளை வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில கூட விளையாட அனுப்ப மாட்டாங்க. இப்படி எல்லாமே நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது இந்த வீட்டை விற்கணும் அப்படின்றதுக்காக சரளாவோ அவங்களோட காதலனும் இருக்காங்க இல்லையா, நிறைய வேலைகளை பார்த்திருப்பாங்க. இந்த வீடு துர்கா பேர்ல இருக்கிறதால அவங்க இறந்து போயிட்டாங்க. அண்ட் குழந்தைகளுக்கு நிறைய நோய்கள் இருக்கிறதால அவங்கள பாத்துக்க முடியல. இந்த வீட்டுல நிறைய கடன் எல்லாம் இருக்கு, அது நீங்க தான் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தினேஷ் அப்படின்ற ஒரு உதவியோட பேங்க்ல பல முறை ஏறி அலைஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அதுக்கு நன்மை கிடைச்சிருச்சு, அதாவது இவங்களோட மொத்த கடனையும் வெய்வ் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அந்த நபர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க அதுக்கு முன்னாடி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பேக் பண்ணி நீங்க வெளியில போய் விளையாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு இந்த வீட்டையும் சுத்தி இருக்க இடத்தையும் விற்கணும் அப்படின்றதுக்காக பிசினஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது அது எல்லாத்தையுமே ஒரு ஓரமா எடுத்து வைங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக உழைச்சிருக்கேன், எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா நான் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன், எனக்கு பணத்தை தாண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சரளாவை அந்த நபர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இவங்களோட காதலனை கூப்பிடுறாங்க, இவனு பண்றியா வெளியில போய் பழங்கள் ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி பைய கொடுத்து அனுப்பும் போது இவர் யோசிக்கிறாரு, நான் போய் தான் ஆகணுமான்னு சொல்ல நீ போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி அவரை வெளியில தள்ளி விட்டுட்டு இந்த நபர் கூட ஒன்னா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. அதே சமயத்துல வெளியில போன இவங்களோட காதலனும் அதை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் குழந்தைகள், அதாவது விளையாடிக்கிட்டு இருக்க குழந்தைகள் கிட்ட போக ஆரம்பிக்குது. எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சாலும் நம்மளோட அம்மாவோட வீடு அது, நம்ம அம்மாவோட நினைவுகள் அங்க இருக்க, நம்ம போக கூடாது அப்படின்ற மாதிரி மறுபடியும், அதாவது இங்க இருந்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு குழந்தைகள் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லேடி இருக்காங்க இல்லையா, பண்ற தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு கடவுள் சில மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கணவர், அதாவது கள்ளக்காதலனை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட இவங்க இருந்துட்டாங்க. இதனால அவங்க 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. உனக்கு எய்ட்ஸ் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அந்த நபர் கத்திக்கிட்டே இருக்க இந்த விஷயங்கள், அதாவது இந்த பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த சின்ன பையன் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அதே சமயத்துல அவ்வளோ சண்டைகளை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. அது அப்படி இருக்கிறது மூலமா ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற இடம் அது கொண்டு வீடு வரைக்கும் வித்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியும், இங்க நம்ம அந்த குழந்தைகளை விட்டு வச்சோம் அப்படின்னா நாளைக்கு வளர்ந்து கலந்து இது எங்களோட வீடு தான், நாங்க இங்க இருந்து எதுக்காக போகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட அதை கேள்வியா கேட்டிருப்பான். அதை மறுபடியும் கேட்பான். இதனால ஒண்ணு பண்ணலாமா, அவங்களோட அம்மா அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அம்மா கூடவே அனுப்பி வைக்கலாமான்னு கேட்கும் போது இவர் பெத்த தகப்பனாவே இருந்தாலும் இப்போ பெண் ஆசையில ஊறி போயிருக்காரு. ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, இது கரெக்டா வருமா அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பேசி கீசி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சோ அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தைங்க தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இன்னைக்கு வேலைக்கு எதுவும் செய்ய வேண்டாம், சாப்பாடும் செய்ய வேண்டாம், நானும் உன்னோட சித்தியும் வெளியில போறோம், வர்றதுக்கு நைட் ஆயிடும், நாங்க வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி குழந்தைகளை விட்டுட்டு போகும்போது ரொம்ப நாட்கள் கழிச்சு தங்களோட வீட்டுல சுதந்திரமா இருக்க மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க. அண்ணனும் தங்கச்சியும் நிறைய விளையாட்டுக்களை விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு அன்னைக்கு ஈவினிங் இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சோ பிரியாணி இருக்கு, நீங்க 2 பேரும் சாப்பிட்டு படுங்க,
என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போகும்போது பிரியாணியை பார்த்ததும் குழந்தைகளுக்கு ஆசை அதிகமாகுது. அதை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா உள்ள உட்காந்து சாப்பிடுற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்க அதே சமயத்துல வெளியில இவங்க அந்த வழக்கமான கடவுளை வேண்டுவாங்கயா, அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு நாங்க நினைச்ச காரியங்கள் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது 2 குழந்தைகளும் கதவை வேகமா தட்டிக்கிட்டு எங்களால வயிற்றுவலியை பொறுக்க முடியல, எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கதவை திறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வெளியில உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் காப்பாத்த ஆள் இல்லாம அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போறாங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சு இவங்க இறந்து போன கொஞ்ச நேரத்துல, அதாவது சத்தம் வராம அடங்கி இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல போய் கதவை திறக்கிறாங்க. 2 குழந்தைகளும் கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அதை பார்த்ததும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பனை பிரசன்ட்ல உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லையா, அதுக்கான பதில் என்ன அப்படின்னா அழுதுகிட்டே, அதாவது 2 பேருமே அழுதுகிட்டே எங்களோட குழந்தைகளை நாங்க இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேச இவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றது அப்படின்றது தெரியல. நாங்க மழை விட்டுருச்சு அப்படின்னா அங்க இருந்து கிளம்பிடுவோம், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லி ஒரு ரூமை இவங்களுக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க ரூமுக்குள்ள போனதும் இந்த காதல் ஜோடிகள் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த நபர் ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பையன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இங்க இப்ப ஹைட் அவுட் ஆயிருக்காரு. அந்த ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் ஒரு நபர் ஏத்துக்கிறார் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு அண்ட் கொஞ்ச நாளைக்கு, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கார் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறாரு. இங்க வந்து பார்த்தது 2 பேரும் 2 ஸ்ட்ரேஞ்சான கேரக்டர்ஸா இருக்காங்க. அதுலயும் அங்க இருக்க சார்ல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரலா வெளியில மழையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த 2 ஜோடிகளும், அதாவது சரளாவும் அவங்களோட காதலனும் அந்த குழந்தைகளோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கரெக்டா நம்ம போகும்போது இவனுங்க வந்துட்டானுங்க. நீ உள்ள விடாம, அதாவது உன்னோட ஆசை அதிகரிக்காம நீ இருந்திருந்து அப்படின்னா இந்நேரத்துக்கு நம்மளோட வேலைகளை முடிச்சிருக்கலாம், இது எல்லாமே உன்னால தாண்டா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இவங்க ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ள இருக்காரு. அந்த நபர் சிகரெட் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஜன்னலை திறக்கும் போது வெளியில கவனிக்கிறாரு. பெரிய பள்ளத்தை அவங்க தோண்டணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு பயந்து போறாரு. இவங்க 2 பேரும் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. உடனடியே நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கதவை திறக்கலான்னு போக வெளி பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருக்கு. இதனால ஒன்னும் புரியாம குழப்பத்துல இருக்கும்போது அந்த சமயத்துல தான் வெளிப்பக்கத்துல இருந்து யாரோ கதவை திறக்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க பயந்து போறாங்க. அப்படியே உறைஞ்சு போய் நிற்கும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ அந்த 2 குழந்தைகளுக்கும் பிரியாணி வரப்போகுது அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அப்பன்னு பார்த்தா அந்த குழந்தை தண்ணி பிடிக்கணும், அதாவது அந்த பையன் இருக்கா இல்லையா, தண்ணி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வெளியில போக அங்க பிரியாணி கவர்லாம் இருக்கிறத பாக்குற அது எல்லாத்தையும் குப்பை தொட்டியில போடணும்னு போகும்போது எலி மருந்து இருக்கு இல்லையா, அது பிரிச்சு அங்க போடப்பட்டிருக்கு. சந்தேகம் அடைகிற அந்த சாப்பாட்டுல கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னோட தங்கச்சியை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்துட்டு அவன் பெயிண்டிங் எல்லாம் வரைவா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து, நான் சொல்றதை கேக்குறியாமா, நாம இது பண்ணல அப்படின்னா அவங்க கண்டிப்பா நம்மள உயிரோட விட மாட்டாங்க, இதுக்கு மேல நமக்கு வேற வழியும் கிடையாது அப்படின்ற மாதிரி முகத்துல அண்ட் பக்கத்துல அப்படியே ரத்தம் எல்லாம் சிந்துற மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு இவங்க வலியால துடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காத்திக்கிட்டு பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதாவது இந்த இறந்து போற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. சோ அவங்க வந்து பார்த்ததும் 2 குழந்தைகள் சுருண்டு போற நிலையில இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்றத பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. புதைக்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தான் திடீர்னு 2 கேஸ் உள்ள வந்ததால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள். சோ இங்க கதவு தட்டிக்கிட்டு இருந்ததும் அந்த குழந்தைகள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ள வந்து 2 பேர்கிட்டயுமே நடந்த விஷயங்களை சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா பள்ளம் தோண்டிக்கிட்டே இருந்தவங்க 2 பேருக்கு இவ்வளவு பெரிய பள்ளம் போதுமே அப்படின்ற மாதிரி குழந்தைகளை தூக்கணும்னு உள்ள போக குழந்தைகள் அதே இடத்துல தான் இருக்காங்க. சோ ஆளுக்கு ஒரு குழந்தையா தூக்கிட்டு வெளியே வரும்போது இந்த விஷயத்த புதுசா வந்தாங்க இல்லையா, அவங்க கவனிக்கிறாங்க. உங்களெல்லாம் பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய கொடூரமானவங்க, உங்களோட குழந்தைய நீங்க இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ஆனா இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி குழந்தைகளை நீங்க எந்திரிங்க மாதிரி சொல்லும் போது 2 குழந்தைகளும் எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த இவங்களுக்கு இது ஒரு பயங்கர ஷாக்கா இருக்கு. அண்ட் சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சரலா இருக்காங்க இல்லையா, காலில் விழுந்து இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, நாங்க இது தெரியாதனமா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்க ஒரு பொருள் எடுத்து அந்த நபர் மேல ஒரே அடி அந்த நபரோட முகத்துல அப்படியே ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. அண்ட் கூட வந்து அந்த பொண்ணையும் சாகடிக்கணும், இந்த குழந்தைகளையும் சாகடிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேருமே பயங்கரமான முறையில கையில கத்திகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பதில் தாக்குதல் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல அந்த குழந்தைலாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே, அதாவது 2 குழந்தைகளுமே இங்க காப்பாத்தோன்னு வந்திருக்கிறவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல அந்த நபர் இருக்கா இல்லையா, அந்த குழந்தைகளோட அப்பாவை அந்த இடத்துல சாகடிக்கிறார் அப்படின்றத காமிக்க இப்போ அவர் இறந்து போயிட்டார். இதுக்கு மேல நமக்கு இங்க சேஃப் இல்ல, நம்ம இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த சரலா இருக்காங்க இல்லையா, அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கும் போது இவங்க அவங்கள சுத்தி வளைக்கிறாங்க. அண்ட் இவங்களை
பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது கையில ஒரு பொருள் வச்சிருக்காங்க, அதில் தாக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சரளா எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வரும்போது இவங்க தோண்டி வச்ச அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, அதுல அவங்க விழுந்து உயிர் மறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைகளுக்காக தோண்டப்பட்ட அந்த பள்ளத்துல இவங்க இப்ப 2 பேருமே கொண்டு போய் புதைக்கிறாங்க அப்படின்றத காமிச்சு, இதுக்கு அடுத்த நாள் காலையில நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் நாங்க இத்தோட மறந்துட்டோம், நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது குழந்தைகளா அப்படின்ற மாதிரி குழந்தைகளை அந்த வீட்டிலே விட்டுட்டு இந்த 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த தினேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் இதுக்கு அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறார். ஆமா, உன்னோட அப்பாவும் அந்த அத்தையும் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் எங்கடா போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்பா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டார் அண்ட் கொச்சி வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியலாமா, உடம்புக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த பையன் யோசிக்கிறான். அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போகும்போது இவரோட முகத்துல ஒரு பயங்கரமான ஷாக். அதே ஷாக்கோட இங்க போக ஆரம்பிக்குது. அந்த 2 பேரும் கார்ல பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட டிரைவர் மூலமா ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இவங்களோட கார்ல அடிபட்டு இறந்து போன நபர் யாருன்னா அந்த துர்காவோட செயினை புடிங்கிட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு போனார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவர் தான். அவர் ஒரு கிரிமினல் அப்படின்றதுனாலும் அப்பவே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி, நீங்க இதோட மறந்துருங்க தம்பின்னு பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க இவரை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான், நம்ம அந்த குழந்தைகளை தனியா விட்டு வந்துடக்கூடாதோ, நம்ம கூடவே கூட்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இவரும் நானும் இந்த எண்ணத்துலதான் அவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமான்னு சொல்லி குழந்தைகள் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ குழந்தைகள் ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் செஞ்சு பழக்கம் தான் இல்லையா, தனிமை அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அதை விட இங்க ஒரு மேட்டர் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளோட அம்மா இங்க இருக்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அம்மாவோட வரைபடத்தை வரைஞ்சி 2 குழந்தைகளும் அங்கிள் நாங்க இந்த வீட்டுல தனியா இல்ல, எங்க கூட எங்க அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர்கிட்ட சொல்லிதான் அவங்கள இங்க இருந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ தன்னோட அம்மாவோட நினைவா இந்த குழந்தைகள் இங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.